போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் சென்னையில் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தினர். அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்திடம் இருந்து போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் தலைமறைவான நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கிருஷ்ணாவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் போலீசார் அனுப்பிய சம்மனுக்கு நடிகர் கிருஷ்ணா சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார், துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் துருவி விசாரணை நடத்தினர். விடிய விடிய நடைபெற்ற விசாரணையின் போது பிரசாந்த் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ள கிருஷ்ணா தான் இல்லை என போலீசாரிடம் விளக்கம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2018ஆம் ஆண்டிலிருந்து இரைப்பை அலர்ஜி பிரச்சினை இருப்பதால் போதைப்பொருள் தான் பயன்படுத்த வாய்ப்பில்லை எனவும் கூறியுள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்துடன் நட்போடு மட்டுமே தான் பழகி வந்ததாகவும் கிருஷ்ணா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த 45 நாட்களில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என தெரிய வந்துள்ளது. அடுத்த கட்டமாக அவருடைய செல்போன் தரவுகளை வைத்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களின் தொடர்பில் இருந்து உள்ளாரா, பண பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் கைது நடவடிக்கையும் இருக்கும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.